ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கட் பண்ணி வச்ச குர்த்தியை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நெக்லைன் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட ரைட் சைடு மேலே நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சு கரெக்டாக 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோன்னா 1/4 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை இழுத்து கொடுக்காம இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வச்சு 1/4 இன்ச்சில் கரெக்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கழுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுருக்கமாக இருக்கும். அதனால இழுத்து கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. கழுத்து நல்லா வளைவு கொடுக்க வேண்டிய இடத்துல நல்லா வளைச்சி கொடுத்து தைக்கணுங்க. இப்போது இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோங்க. எல்லா பீஸரும் கிராஸ் பீஸ் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸ் மேலேயே அந்த எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு டாப் ஸ்டிச் ஃபுல்லாக சுற்றி டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரியே பேக் சைடும் இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பீஸு இதை உள்நோக்கி திருப்பி தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்நோக்கி திருப்பி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே பேக் சைடும் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கம் மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இது மேலே பேக் சைடோட நல்ல பக்கம் கீழ் நோக்கி இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கிறதும் உள்நோக்கி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட போகிறோம். நல்லா பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி உள்நோக்கி மடித்து விட்டுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே இன்னொரு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பிசுறு ரெண்டையும் இந்த மாதிரி உள்நோக்கி கிராஸ் பீஸ் ரெண்டையும் இந்த மாதிரி உள்நோக்கி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். 2-3 தடவை நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர் பகுதியில் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். போட்டுட்டு 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் 2-3 கொடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே டேர்ன் பண்ணி இன்னொரு தையல் போட போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதே மெத்தடில் இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நெக்லைன் எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த கிராஸ் பீஸை உள்நோக்கி திருப்பி இன்னொரு தையல் போட போகிறோம். போட்டோன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் இதே மாதிரியே இன்னொரு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இந்த சைடு நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் இருக்குல்ல அதை உள்நோக்கி திருப்பி இந்த மாதிரி எட்ஜ்லேயே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறப்ப பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குங்க. நெக்லைன் ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றியில் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். நல்லா கழுத்து இழுத்து பிடிச்சி நீட்டாக பிசுறு எதுவும் தெரியாமல் அந்த எட்ஜ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். இதே மாதிரியே ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பேக் சைடு மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து தையல் போடணுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நீட்டாக வந்து கழுத்து தைச்சாச்சு. இப்போ இதுலேயே வந்து மேலே எட்ஜ்லேயே ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. வேணும்னா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடும் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ மேலே அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா விரித்து கொடுத்து நல்லா நீட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, கழுத்து பீஸ் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்லீவ் 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு 2 முன்னோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு இதே பொசிஷனில் தைக்கவும் செய்யணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறாமல் இருக்குங்க. இப்போ ஸ்லீவோட ராங் சைடு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸு 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் உள்நோக்கி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியிலேருந்து வச்சு உள்நோக்கி திருப்பணும். வெளிநோக்கி வரணும்னு நினச்சா உள்நோக்கி வச்சுட்டு வெளிநோக்கி திருப்பணும். அதாவது ரைட் சைட்லேருந்து ராங் சைடு வேணுன்னா ராங் சைடு திருப்பிக்கலாம், ராங் சைட்லேருந்து ரைட் சைடு வேணாலும் திருப்பிக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் இப்போ வந்து ரைட் சைடு வர்ற மாதிரி வந்து தைச்சிக்கிறேன். அதனால் ராங் சைடு மேலே இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கம் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் பீஸு வெளிநோக்கி கொடுக்குறப்ப நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குங்க. இது சிங்கிள் கலராக இருக்கனால அப்படியே நான் கொடுத்துக்கிறேன். இதிலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கொடுக்குறப்ப பாட்டம் வந்து நல்லா வந்து கிரிப்பாக இருக்குங்க. அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கம் வர்ற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு எட்ஜ்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 3 இன்ச் பீஸ் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சில் வர்ற மாதிரி நல்லா பட்டையாக வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு இந்தளவுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச் பீஸு 1/2 இன்ச் பீஸ் கூட எடுத்துக்கலாங்க. இதை விட நல்லா கான்ட்ராஸ்ட் கலராக ஃபேண்ட் பீஸ் எது இருந்துச்சுன்னா அதை கொடுத்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அட்ராக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக வந்து ஒரு சைடு வந்து ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்லீவும் தைச்சிக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வெளியே தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் தைக்கிறத அப்படியே ஆப்போசிட் சைடு வர மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அதாவது நான் இப்போ வந்து உள்நோக்கி வச்சு தைச்சிருக்கேன், இதே வந்து நீங்கள் வெளிநோக்கி வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ வந்து ஸ்லீவில் இந்த பார்டர் எதுவுமே தெரியாமல் உள்நோக்கி வந்துடும், நல்லா நீட்டாக இருக்குங்க. கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தைங்க, மாறிடக்கூடாது. ஸோ கரெக்டாக வச்சுட்டு தைச்சிக்கோங்க. அதே மாதிரியே கரெக்டாக வெளிப்பக்கமாக திருப்பி அந்த எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டும் ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி கரெக்டாக வந்து தைச்சிருக்கோம். அதை நீட்டாக தைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த ஸ்லீவ் 2ஐயும் டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, அது மேலே வந்து ஸ்லீவோட சென்டர் அர்க்காத் பண்ணியிருக்கிறத வச்சுக்கலாங்க. மெயின் பார்ட்டோட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டர் பகுதியிலேருந்தே தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் தைச்சி பழகிறவங்க இந்த மாதிரி சென்டர்லேருந்து கீழ் நோக்கி தைச்சிட்டு திருப்பி கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு தைச்சோம் அப்படின்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகுங்க. ரெண்டையும் கரெக்டாக ஒரே மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாங்க. நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்லீவும் மெயின் பார்ட்டும் வந்து முன்ன பின்ன ஏற்ற இறக்கலாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா நேராக எடுத்து வச்சு
ஃபுல்லாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் 2 பீஸும் நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ அதை அப்படியே வந்து மறுபடியும் இது மேலேயே வந்து கட் பண்ணாமல் திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து கீழ் நோக்கி தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தையல் போட்டுக்கலாம் கீழே வரைக்கும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நீட்டாக வந்து தையல் போடுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி தையல் போட்டுட்டு மறுபடியும் டர்ன் பண்ணி சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் வரணும். அதனால தான் மறுபடியும் கீழேருந்து மேல் நோக்கி தையல் போட்டு மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி தையல்னு 2 தடவை சென்டர்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறோங்க. இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடு திருப்பி எடுத்திருக்கோம். கரெக்டாக வந்து ஸ்லீவில் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ 1.5 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த 1.5 இன்ச்லேயே கரெக்டாக வந்து தையல் போட்டுட்டே வரணுங்க. பாடி பார்ட் வர வர வந்து 1 இன்ச்சில் தான் நம்ம தையல் போட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த 1 இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வரணுங்க. கரெக்டாக அந்த இடத்துல வளைச்சி கொடுத்து கொண்டு வரணும். ஸ்லிட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து தைக்கணும். இன்னொரு சைடு வந்து பாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க. இந்த பாக்கெட் தைக்கிறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் கரெக்டாக 1.5 இன்ச்சில் வந்து தையல் போட்டு ஸ்லீவ்லேருந்து கொண்டு வந்துட்டு பாடி பார்ட் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக 1 இன்ச்சில் வந்து தையல் போடணும். அந்த மாதிரி தையல் போட்டு கொண்டு வந்துட்டு இந்த பாக்கெட் இருக்கிற இடம் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக அந்த 1 இன்ச்சிலேருந்து கொண்டு வந்து பாக்கெட் தைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச்சில் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ 1 இன்ச்சிலேருந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு அந்த பாக்கெட் வந்ததுக்கப்புறமா அந்த 1/2 இன்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த பாக்கெட்லேயே வந்து 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்லிட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா டாக்கா போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போ வந்து பாக்கெட் வந்து நல்லா ஃபினிஷிங் ஆயிருங்க. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக ஸ்லீவில் 1.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து 1.5 இன்ச்சில் கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த 1.5 இன்ச்சில் தையல் போட்டுட்டு ஸ்லீவுக்கு அப்புறமா தைக்கிறப்ப 1 இன்ச்சில் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கரெக்டான ஃபிட்டிங்கில் வேணும் அப்படின்னா கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சிலே வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து லூஸ் இருக்க மாதிரி தான் தைக்கிறேன். ஸோ 1 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கிறேன். போக போக அந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு வந்துக்கிறோம். கரெக்டாக அந்த ஹிப் பார்ட் வர்றப்போ கரெக்டாக வளைவு கொடுத்து தைச்சிக்கலாங்க. இப்போ போக போக 1 இன்ச்சு தையலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்லிட் பார்ட் வந்ததுக்கப்புறமா அதோட வந்து நல்லா வந்து 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே எடுத்து நூலை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நீட்டாக வந்து தைச்சாச்சு. இப்போ இதுலேயே உங்களுக்கு 2-3 ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா குண்டான பிரித்து விட்றதுக்கு 2 தையலோ 3 தையலோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து 2 தையல் போட்டுக்கிறேங்க. கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே லாஸ்ட்டாக பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து தைச்சிக்கலாங்க. இன்னொரு சைடு அதே மாதிரியே ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவ் ஃபுல்லாக 1.5 இன்ச்சில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக வந்து 1 இன்ச்சில் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பாக்கெட் வரைக்கும் தைச்சிட்டு அதை அப்படியே வந்து ஊசியை குத்திட்டு டர்ன் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வந்து 1/2 இன்ச் தையல் போட்டிருக்கோம். கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். சுற்றி போட்டுட்டு மறுபடியும் கரெக்டாக வந்து பாக்கெட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஊசியை குத்திட்டு டர்ன் பண்ணி ஸ்லிப் பாயிண்டில் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 2-3 தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக 1/4 இன்ச்சில்.
கரெக்டாக வந்து பேக்கெட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாக்கெட்டில் ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ கரெக்டாக அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு கரெக்டாக ஸ்லிட் பாயிண்டில் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பேக்கெட்டில் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து பேக்கெட் வரைக்கும் போட்டுட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் பாக்கெட்டுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லிட் பாயிண்டில் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் கீழே வந்து ஸ்லிட் எப்படி மடித்து தைக்கிறது, பாட்டம் எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு. இன்னும் இதில் ஸ்லிட் மடித்து தைக்கல, அதே மாதிரி பாட்டமும் மடித்து தைக்கலங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.